நம்ம வாகமான் வந்து டே 2. இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வராட்டுமேடு அப்படிங்கிற ஹில் டாப் வியூ பாயிண்ட்டுக்கு நம்ம போகிறோம். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அது வந்து ஃபேமஸ் ஆகிட்டு வருது. அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் பாலொழுகும் பாறை அப்படின்னு ஒரு ஃபால்ஸ் தெரியும். அந்த வியூவே பயங்கரமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 9:37. ஸோ யா, ஹே காய்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் விக்கி ஃப்ரம் நோ பிளான்ஸ். வெல்கம் டு வாகமன்ஸ் வராட்டுமேடு. ஸோ நம்ம தங்கியிருக்கிற ஜோயஸ்டல் இடத்துல இருந்து வராட்டுமேடு வியூ பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 11 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. ஸோ 11 கிலோமீட்டர்ஸ் போகிறதுக்கே 31 மினிட்ஸ் காட்டுது நமக்கு. நேற்று நைட்டு பெருசாக குளிர்தான் லகேஷ், நல்லா மழை பெஞ்சுது. பட் பயங்கர மிஸ்ட்டு அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் கூலிங் இல்லை, அதுதான் இங்கே பிரச்சனை. பட் ஓகே, நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி அந்த ஜோயஸ்டல் இருக்கிற லொக்கேஷனும் பயங்கரமாக இருந்துச்சு கைஸ். அது என்ன மால்னு தெரியல, ஆனால் அங்கெல்லாம் ஆள் நிற்கிறாங்க. உங்களுக்கு கேமராவில் தெரியுது என்னன்னு தெரியல, மேலே வந்து ஆள் நிற்கிறாங்க. என் கண்ணால் பார்க்க முடியுது, பட் இந்த கேமரா கேப்சர் எந்த அளவுக்கு பண்ணுன்னு தெரியல. பட் அது வராட்டுமேடு கிடையாது. வராட்டுமேடுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 6.8 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஆக்சுவலி அது வந்து டவுன் ஹில்லுக்கு சொல்கிறேன். இங்கேயுமே மேலே வர வர நிறைய ரிசார்ட்லாம் இருக்குது கைஸ். பாலொழுகும் பாறையில் வந்துட்டு நம்ம இறங்கலாம் முடியாது, நம்ம வெளியே இருந்து பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு லெஃப்ட்டு ஆக்சுவலி போர்டு வச்சுருப்பாங்க. எனக்கு வந்துட்டு வராட்டுமேடு வந்து ஃபஸ்ட் டைம். ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் நாங்கள் வாகமான் வந்துமே பெருசாலாம் நாங்கள் வந்து எங்கேயும் போகலை. வாகமான் வந்தோம், வந்துட்டு இங்கே கொஞ்சம் இந்த போட்டிங் போயிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக மூணார் கிளம்பிட்டோம் நாங்கள். இந்த டைம் தான் நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் இங்கே. பட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது இங்கே நிறைய இருக்குது. சோலோ வந்தால் சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்குது, சின்ன சின்ன பிரச்சனை. ஆக்சுவலாக நம்ம போயிடலாம் இன்கேஸ் ஆஃப் ஏதாச்சும் சம்பவம் நடந்துச்சு, அந்த மாதிரி தான் பயப்பட வேண்டியதாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. பட் வராட்டுமேடுமே சோலோவாக போக வேணாம்னு தான் சொன்னாங்க. இன்னொன்று என்னென்ன எல்லாம் ஒன்று புரிஞ்சுங்க. நீங்கள் வந்துட்டு சோலோ ரைடு வாரீங்கல்ல, சோலோ ரைடு வரும்போது நீங்கள் ஒரு பிளான் வச்சுருப்பீங்க, இதுதான் பிளான். அந்த பிளானை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். சிலவங்க வந்துட்டு நம்மளோட ஸ்கில் பற்றி தெரியாமல் இல்லைங்க உங்களால் போக முடியாது அந்த மாதிரி சிலவங்க வந்து மண்டையை குழப்பாங்க. உங்களோட ஸ்கில் உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் தான் பைக் ட்ரைவ் பண்ணுறீங்க, அதனால் உங்களோட நீங்கள் என்ன நினச்சிட்டு வந்தீங்களோ அது பண்ணுங்கள். லோக்கல்ஸ்ட்டை கேளுங்க, இந்த மாதிரி போகலாமா என்ன ஏது. இங்கே டூரிஸ்ட்டாக கொஞ்சம் பேர் வந்திருப்பாங்க, அவங்கக்கிட்ட வந்து இந்த இடத்துக்கு ஆக்சுவலாக அவங்களும் போயிட்டு வந்திருப்பாங்க. அவங்க வந்து பெருசாக பைக் ரைட்ஸோட அருமைகள் தெரியாமல் இருக்கலாம், இல்லாட்டா ஆஃப் ரோட் பைக்ஸோ ஏதோ ஓட்டாமல் இருந்திருக்கலாம். அவங்கக்கிட்ட நீங்கள் வந்துட்டு இங்கே போகலாமா, இதில் பைக்கில் போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஓகே ஸோ 2 சைடு உண்டு. இந்த சைடு போனீங்கன்னா ஏலப்பாறை அந்த ரூட்டு, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலொழுகும் பாறை போகிற ரூட்டு. இங்கே வந்து மலையாளத்தெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க, ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ நான் இதில் விட்டேன். ஆமாம், டூரிஸ்ட்டாக கொஞ்சம் பேர் வந்திருப்பாங்க, அவங்க ஆல்ரெடி இந்த இடத்துக்கு வராட்டுமேடு அங்கே போயிருப்பாங்க. பட் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை நீங்கள் போகிறது கொஞ்சம் ரிஸ்க்கு வேணாம் அப்படிம்பாங்க. பட் அவங்களுக்கு வந்து நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸோ நம்மளோட ஆஃப் ரோட் ஸ்கில்லிங்கும் தெரியாமல் இருக்கலாம், அதனால் அப்படி பேசுவாங்க. அதனால உங்களுக்கு வந்து அந்த டைம் உங்களுக்கு என்ன ஆகும்னா, எதுக்கு எண்ணத்தைப்பட்டு போக அந்த மாதிரி ஆகிடும். பட் அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது. நம்ம தனியாக வந்தீங்க, உங்கள் மைண்டு சொல்கிறத கேளுங்க, அவ்வளோதான். ஏன்னா லைட்டாக நேற்று என் மண்டையை குழப்பிட்டாங்க, நம்ம விடுவோமா. ஆக்சுவலி இங்கேருந்து இன்னொரு இடம் இருக்குது, உள்புனின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து கேவில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்களா, கேவ் இருக்கும் வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்தில். அதோட டாப் ஸ்டேஷன் போகலான்னு பார்த்தா டாப் ஸ்டேஷனுக்கு வந்து அலோடு இல்லை அப்படின்ட்டாங்க அப்படின்னு அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் அங்கே வந்துட்டு ஜீப் சஃபாரிக்கு அங்கே வந்து அவங்க கூப்பிட்டு போகிறாங்க அந்த இடத்துக்கு, சேம் பிளேஸுக்கு. அதனால அப்படி சொன்னாங்கன்னு நமக்கு தெரியலை. ஆனால் நிறைய வீடியோஸ்லாம் பார்க்கும்போது எல்லாருமே டாப் போயிருக்காங்க. ஸோ நான் வராட்டுமேடு முடிச்சுட்டு அடுத்து அங்கே தான் போக பிளான் எனக்கு. சிங்கம் 2ல் வந்து சூர்யா வந்து ஒரு பஜிரோவோ யாரா சகாயத்தோட அவர் பேர் வாயில் வர மாட்டேது, ஒரு பாய் இருப்பார்ல, யாரை துரத்திட்டு போவார் ஞாபகம் இருக்கா, இந்த இடம் தான் அது. கேரளாவில் வச்சு மாட்டிப்பார்.
சூர்யா ஆப்ரேஷனில் வந்து டடாக்குன்னு வந்து துரத்திட்டு போகிறல ஒரு இது சூர்யா வந்து கேரளா ஜீப்லேயும் அவர் வந்து பஜீரோலையும் இப்படி வளைஞ்சு போங்கல்ல, அந்த இடம் தான் அது. ஓகே, கம்பெனிக்கு ஆள் வருதுன்னு நினைக்கிறேன். இதுதான் கேஸ் அந்த இடம், வளைஞ்சு போவாங்கல்ல அந்த இடம். அப்படி நீங்கள் நேராக போனீங்கன்னா அந்த ரிசார்ட்டுக்குள்ளே போயிடுவீங்க. இவ்வளோ தூரம் கீழே வந்துட்டு ஒரு ரைட் எடுக்கணும். எல்லோரும் மேப் போட்டு தான் வரீங்க, இருந்தாலும் நான் சொல்லிக்கிறேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர்ஸ். இன்னொன்று சொல்லிக்கிறேன், நீங்கள் ஸ்கூட்டியில் அதாவது சின்ன சின்ன ஆஃப் ரோட் வண்டி இல்லாத ஒரு நார்மல் பைக் வந்தீங்கன்னா இந்த பார்த்தீங்களா சைடில் இது அப்படியே ஏறி வந்துடுங்க. கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜில் வந்துட்டு சகதி தேங்கி இருக்குது. இங்கேயே ஃபேமிலி ஹோம் ஸ்டே எல்லாமே இருக்குங்க. ஆனால் நீங்கள் வந்துட்டு வாகாமன்லேருந்து நல்லா உள்ளே வரணும். செயின் என்னென்னா செயின் வந்து லூஸாக இல்லை, ரொம்ப டைட்டாக இருக்குது. அந்த பிளே இல்லை, ஒரு சின்ன பிளே இருக்கும்டா, ஒரு 2-3 சென்டிமீட்டர் அந்த பிளேவே இல்லை செயினில், அவ்வளோ டைட்டாகிடுச்சு. நானும் நேற்று நைட்டு லூப்லாம் அடித்து பார்த்தேன், ஒன்றுமே ஆக மாட்டுது. அதுவும் ஸ்பீடாக போய்ட்டு பிரேக்கை போட்டு பார்க்குறேன், அதை பண்ணி பார்க்குறேன், சரியே வரல, பயங்கர டைட்டாக இருக்குது. ஓட சரியானு நினச்சேன். பட் நான் வந்து செயின் டைட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 236 தான் ஓட்டியிருக்கேன். பட் செயின் லூஸ் ஆகவே இல்லை, ரொம்ப டைட்டாக இருக்குது. அதனால தான் சவுண்டு கேட்குது. சரி பிரச்சனை இல்லை, லூஸாக இருந்தாலும் பிரச்சனை, ரொம்ப ஓவர் டைட்டு பிரச்சனை இல்லை. ஆனால் இது ஓவர் டைட்னா ஓவர் டைட்டு. ஸோ நமக்கு மேப் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இதோட முடிஞ்சிருது. ஸோ இங்கே வரைக்கும் வர்றதுக்கு தான் 11 கிலோமீட்டர்ஸு. இதுக்கப்புறம் மேலே எவ்வளோ தூரம் போகணும் நமக்கு தெரியல. இதோட மேப் முடிஞ்சுது. வாட்டர் ஃபால் உங்களுக்கு தெரியுதா? பாலலுக்கும் பாரா. இதுதாங்க பாலலுக்கும் பாரா வாட்டர் ஃபால். ஆக்சுவலாக நம்ம போக வேண்டிய மலை இந்த இருக்குது, நம்ம இந்த மலைக்கு தான் ஏற போகிறோம் பைக்கில். இங்கேருந்து போனோம் அப்படின்னா இது தெரியும், மேலேருந்து பார்க்க சூப்பராக இருக்கும். அது நான் வந்து இதை வீடியோலாம் பார்த்துருக்கேன், நேரில் பயங்கரமாக இருக்குது. தண்ணி கம்மி தான். இந்த கோப்ரோவில் வந்துட்டு எந்த அளவுக்கு கேப்சர் ஆகும்னு தெரியல. உங்களுக்கு வந்து ஒயிட் ஆங்கிளாக இருக்கிறனால அந்த பாலும் முறை குட்டியாக இருக்கும். நான் மேலே போயிட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இன்றைக்கி வீடு எடுக்க போகிறேன். லாஸ்ட்டாக 2 எபிசோட்ஸில் வந்துட்டு என்னோடய எஃபிவி வியூ மட்டும்தான் இருக்கும், வேறு பெருசாக எந்த விதமான மொண்டேஜஸும் இருக்காது. ஸோ இன்றைக்கி நான் வந்துட்டு இதை வச்சு கொஞ்சம் ஏதாவது ட்ரை பண்ணுவோம். இன்றைக்கி பெருசாக எனக்கு நிறைய டைம் இருக்குது எனக்கு. ஸோ வாங்க நம்ம வந்து மேலே போகலாம். இங்கே அது உள்ளே போகிறதுக்கு பேன் பண்ணியிருக்காங்க கைஸ். செங்குத்தாக ஏது நம்ம அந்த மலை ஏற்ற போகிறோம். மேலே ஆள் நிற்கிறாங்க, எனக்கு இங்கேருந்து பார்த்தா தெரியுது, கேமரா பெருசாக தெரியுது. 4-5 பேர் நிற்கிறாங்க. ஏன்னா மேப் வந்து உங்களுக்கு அந்த பாலலுக்கும் போகிற அங்கோடி அதோட முடிஞ்சுது, ஸ்டாப் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக வரணும். ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா இந்த ரோட்டை நீங்கள் ரீச் பண்ணிடுவீங்க. எப்படி போகணும்? ஓகே, இல்லை அங்கே ஒரு கார் வந்துட்டு ஏதோ பண்ணிட்டுருந்தாங்க. இப்படி தான் போனோமா எனக்கு வழி தர்றேன். அந்த ஆன்ட்டிகிட்ட கேட்டிருக்கலாமோ? சரி வாங்க போகலாம். இப்படி தான் யூஸ் பண்ணோம். நல்லா செங்குத்தாக வருது. இப்படி வருது. தலைவன் பாருங்க எங்கே உட்காந்து சில் பண்ணிருக்கான்னு. ஃபஸ்ட்டு செகண்டு தான், செகண்டில் கூட வண்டி ஏறாது. அதனால் கொஞ்சம் பார்த்தே வாங்க. மேலே ஏறிட்டு இருக்கும்போது தயவு செஞ்சு பிரேக் அடிச்சிடாதீங்க. அது மாதிரி வண்டியை வந்து ஆஃப் ஆக மட்டும் விட்டுறாதீங்க.
எந்த மாதிரி ஏறணுமோ அந்த மாதிரி இறக்கும். இங்கே கேன்டீனு, அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே டீ பிளான்டேஷன் தான். இங்கே வந்துட்டு இந்த இருக்குல்ல, இந்த ஆலமரம் பக்கத்தில் வந்துட்டு, இது ஆலமரம் என்ன மரம் தெரியல, இது பக்கத்தில் வந்துட்டு இந்த ரூட்டில் போகணும். மேப்பு கிடையாது, நான் சொல்லிக்கிறேன். உனக்கு எப்படி தெரியும் கேட்டிங்கன்னா, நான் நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன். அதோட காங்கிரீட் ரோடு முடிஞ்சிருச்சு. அந்த ஆலமரத்துக்கு அப்புறமே ஆஃப் ரோடு தான் நினைக்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் எல்லா வண்டியிலும் வந்துடலாம். ஆக்சுவலி இங்கேயே நீங்கள் வந்துடலாம். இங்கே பாருங்கள், இங்கே நல்லா கட்டி மண் ரோடு தான், அதனால பிரச்சனை இல்லை. ரொம்ப சாஃப்டான மணல் கிடையாது. ஓகே, அதுக்கப்புறம் ரோடு இருக்குது, கான்கிரீட் ரோடு. அடா கொஞ்சம் தூரம் தான் போலையா. வியூ பயங்கரமாக இருக்கு. கைஸ் இங்கெல்லாம் வீடு இருக்குது கைஸ். நம்ம போகிற வழியில் ஃபுல்லாக வீடு இருக்குது. நான் நினச்சேன் அது வந்து அதுக்கு நம்ம வந்து ஒரு மாதிரி காட்டுக்குள்ளோட ஏரியா அப்படி போகணும்னு நினச்சேன். பட் காடு தான். பட் ஆனால் இங்கே எல்லாமே வீடு நிறையா இருக்குது. ஓகே, நான் வந்து ரியர் ஏபிஎஸ் ஆஃப் பண்ணல, ஏபிஎஸ்ல ஆனில் தான் இருக்குது. ஏன்னா ஏபிஎஸ் ஒர்க் ஆகும். ஏபிஎஸ் ஒர்க் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பிரேக் பிடிச்சிங்கன்னா அந்த வண்டி டேர்னு ஸ்கிட் ஆகாமல் விட்டுரும். ஸ்கிட் ஆகும்போது ஏபிஎஸ் ஒர்க் ஆகும்போது மறுபடியும் பிரேக் வந்து ரிலீஸ் ஆகும்போது மறுபடியும் பின்னாடி சுற்ற ஆரம்பிச்சிடும். அப்போ உங்களால் கரெக்டாக அந்த இடத்துல நிற்க முடியாது. ரியர் ஏபிஎஸ் ஆஃப் பண்ணுறது பெட்ரு. உங்கள் வண்டியில் ரியர் ஏபிஎஸ் ஆஃப் பண்ணுற ஆப்ஷன்ஸ் தான் பண்ணிக்கோங்க. ரியர் ஏபிஎஸ் இல்லாத வண்டிக்கு பிரச்சனை இல்லை. அங்கே முன்னாடி பார்த்தீங்களா ஸ்ப்ளெண்டரு, RX 100 எல்லாம் நிற்கிது. ஏபிஎஸ்ஸே இல்லாத வண்டிகள் இதெல்லாம். இந்த பக்கம் டொலியில் இந்த பக்கம் தான் கேஸ். ஒரு டீ கடை வந்து தாண்டினதுக்கப்புறம் லெஃப்ட்டு. ஏன்னா இங்கே வந்து மேப் இல்லை. ஓ, கல்லில் வந்து சைலன்சர் வந்து தட்டிடுச்சு. இன்னொன்று, ஏதாச்சும் தட்டுனுச்சுன்னா நீங்கள் கண்டுக்காதீங்க, நீங்கள் பாட்டுக்கு போய்கிட்டே இருங்க. அவங்க கிட்ட கேட்டுக்கணும் எதுக்கும். ஏன்னா மேலே போனால் திருப்பி வர முடியாது. எப்படி பாருங்க. ஓகே. ஐயோ, ஷூக்குள்ள தண்ணி போயிடுச்சா. ஆனால் அதுக்கு மேலே வீடு இங்கே பாருங்க. இங்கெல்லாம் வீடு இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சோலோ வந்தீங்கன்னா கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டை பில்டப் பண்ணிக்கோங்க. அது மாதிரி நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் எக்ஸாஸ்ட்டோ ஏதோ பாறையில் தட்டிச்சு வண்டியை மட்டும் நிப்பாட்டாதீங்க. அதை தாண்டி ஏறி வந்துட்டு நின்று பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த இடத்துல வண்டி இடிச்சிருச்சான்னு சொல்லிட்டு நின்னீங்கன்னா முடியுது. தாளோட்டல ஓகே. இங்கே வந்துட்டு இங்கே ஒரு கடை உண்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரோடு இருக்கும். ரோடு வந்ததுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சைடு ரைட்டு திரும்பணும். கைஸ் பயங்கர ஸ்டீப்பு இப்படி இருக்குது. ஃபஸ்ட்டில் போட்டு கிளச்சை விட்டிங்கன்னா பின்னாடி டயர் வந்துட்டு லாக் ஆகுது. அதனால் லைட்டாக கிளச்சையும் விட்டுட்டு, ஏன்னா மேலே வந்து மழை பெஞ்சிருக்கதான் நல்லா வழுக்குது. இப்போ செயின் லூஸ் ஆயிரும். அதுக்கடுத்து ஒரு 40 டிகிரிக்கு மேலே ஏற வேண்டி இருக்கும். அது 100லாம் மேலே நிற்கிது பார்த்தீங்களா. பட் அது அந்த மாதிரி வண்டியில் நான் சோலா வந்திருந்தேன்னா, அந்த மாதிரி பைக்கில் நான் சோலா வந்திருந்தேன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டுருவேன். ஓப்பனாக சொல்லிக்கிறேன். மேலே வந்தாச்சு கோய்ஸ்.
டாப்புக்கு எப்படி போகிறேன்னு தெரியலையே ப்ரோ. டாப்ல இதில் வேணும். இங்கே இதிலே போகணும். அதில் அங்கோட்டு வந்து போகணும். இதில் நேர ஓகே. ஸோ மேலே ஏறணுன்னு ஏற வேண்டியதான். ஆஃப் ஆக்சுவலி முன்னாடி ஒரு எக்ஸ்பிரஸ் நிற்குது. ஓகே, ஃபஸ்ட்டு தான், செகண்டுக்குலாம் வாய்ப்பே இல்லை. எந்த பக்கத்து போனான்னு வந்துருக்கு. ஓகே, மேலே ஏறி இந்த சைடு வந்து நாங்கள் கம்பி போட்டு மறைச்சி வச்சுருக்காங்க. நம்ம கூட கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஸ்கூட்டியே வரதான் கேஸு பார்த்துக்கோங்க. மன தைரியம் வேணும். அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இதை ஃபாலோ பண்ணுறதுல ஒரு சின்ன பஞ்சாயத்து என்னென்னா, அவங்க நின்றுட்டாங்க, நம்ம முன்னாகணும். அதனால் போக விட்டுப்போம். அங்கே பாருங்கள் மேலே ஜீப் நிற்கிது. வாய்ஸ் நான் என்ன சொல்கிறேன், ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா பயப்படவே வேண்டாம், ஏறி வந்துகிட்டே இருக்கலாம். சோலோவாக வந்தீங்கன்னா கொஞ்சம் சிரமம். அது உங்களோட மைண்ட் செட்டை பொறுத்து. அவ்வளோதான். இதான் கைஸ் பாலுக்கும் போகிறேன். இப்போ வண்டியை திருப்புறதுக்கு நான் பண்ணுறப்ப எனக்கு மட்டும் தான் தெரியும். திருப்புறதுக்கு சங்கடம் தான் கைஸ். நான் பாட்டுக்கு பெருசாக மேலே கிருன்னு ஏறி வந்துட்டேன். ஓகே, ரிவர்ஸ் எடுத்து கூட நான் திருப்பிப்பேன், பிரச்சனை இல்லை. இன்னும் மேலே போக முடியுமா என்ன கைஸ்? தலைமை எங்கே நிற்கான்? பாலலுக்கும் போகிற அதுக்கு மேலே போக முடியுமான்னு தெரியல. நடந்து போய் பார்த்துட்டு என்னென்னு முடிவு பண்ணிப்போம். நல்ல டயர் வேணும் கைஸ். ஒரு மொக்கையான டயரில் வந்துடாதீங்க, நல்ல டயர். ஏன்னா எனக்கு வந்துட்டு இது வந்து ஒரு சின்ன இடத்துல கூட ஸ்கிட் ஆகலை, அப்படி சுற்றிட்டே தான் வந்துச்சு மேலே. கைஸ், நம்ம வண்டி அங்கே நிப்பாட்டியிருக்கோம். ஆக்சுவலி இப்படி ஏறி போயிடலாம் மேலே. இன்னொன்று என்ன பிரச்சனை அப்படின்னா, அங்கே வந்து இதில் பெருசாக உங்களுக்கு ஸ்லோப்பு தெரியாது. அங்கே வந்து அந்த ஸ்லோப்பில் என்னால் ஏற முடியும், எனக்கு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. இங்கே வந்து என்னென்னா, இங்கே பார்த்தீங்களா என்ன ஆனாலும் கீழே தட்டிக்கிட்டே இருக்கும். அதனால் கொஞ்சம் நின்று தான் வர வேண்டி இருக்கும். அப்போ எனக்கு வந்து கூட யாராச்சும் வேணும், இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஏற முடியும். சோலோவாக வாய்ப்பே கிடையாது. ஸோ சோலோ வாய்ப்புக்கு வேறு வழியும் கிடையாதுங்க. பார்த்தீங்களா, இங்கே ஸ்லிப் பண்ணிங்கன்னா நேராக கீழே போடுவீங்க. ஸோ இது ஒரு ஆப்ஷன் தான். எனக்கு அதுக்கு மேலே வர வாய்ப்பு முடியாதனால என்னால் எவ்வளோ லிமிட்டை புஷ் பண்ண முடியுமோ அவ்வளோ லிமிட்டை புஷ் பண்ணி தான் வந்துருக்கு, அவ்வளோதான் சோலோவாக. ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு கன்ஃபார்ம் ஆள் வேணும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாறை எப்படி இருக்குங்க. அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா வண்டி ஏறி போயிடும். பட் இந்த கேப்பை கவர் பண்ணுறதுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. இந்த சைடோடு ஏறியும் போக முடியாது. இந்த சைடு ஏறினீங்கன்னா அங்கிட்டு விழுந்துவீங்க. கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஸோயா வந்தாச்சு ஒரு வழியா. வராட்டுமேடு பாலலுக்கும் பாறை. தலைவனே திறந்து தான் என் வண்டி தான் முடியுது.
மராட்டு மெயிலில் ரொம்ப நாள் சில் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். இப்போது கீழே போயிட்டு எங்கேயாச்சும் போய் தண்ணி குடிக்கணும் கைஸ். தண்ணி குடிச்சிட்டு நம்ம அடுத்து போக வேண்டியதான். வாங்க. பயங்கரமாக இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் அப்படியே சில்னஸ் இறங்கிக்கிட்டே வருது. ஆக்சுவலாக இங்கேருந்து நான் சொன்னேன்ல உள்புண்ணி வந்து அலௌடு. ஸோ என்னென்னா அவங்க வந்து அலௌடு இல்லை. நாங்கள் இங்கே ஜீப்புக்கார அவங்கக்கிட்ட கேட்டேன், அவங்க அலௌடு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து ஃபஸ்ட்டு கீழே போயிட்டு அதுக்கப்புறம் போக வேண்டியதான். இப்போ தான் கொஞ்சம் பைக்கர்ஸு ஜீப்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம கொஞ்சம் கீழே அங்கே போய் இறங்கி நின்றுட்டு போக வேண்டியதான். ஒருத்தங்களுக்காக வெயிட் பண்ணி அவங்க ஏறட்டும் வெயிட் பண்ணுறோமோ நின்றுட்டு இருக்க வேண்டியதான். இங்கே என்னென்னா டென்ட்டு அடித்து தங்கலாம் இங்கே மேலே. ஸோ அது வந்து கொஞ்சம் குரூப்பாக வந்தால் நல்லாயிருக்கும். டென்ட் அடித்து தங்கணும் நீங்கள் பயங்கரமாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நான் ட்ரை பண்ணுறேன். பக்கெட் லிஸ்ட்டில் ஒன்று முடிஞ்சது, ஆனால் மறுபடியும் வருவேன். ஓகே. டபுள்ஸ் வராங்க. ஆக்சுவலாக சிம்பிள் தான். அந்த வண்டி கொஞ்சம் ரோடு டேரில் இப்போ என்னென்னா கைஸ் அது ரோடு டயர் அந்த பைக்கு. அப்போ கொஞ்சம் சருகுனா ஸ்லிப் ஆகும் கொஞ்சம் சகதியில் போனோம்னா. அவ்வளோதான், நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதான். விச் ஒன் இஸ் பெட்டர்? நம்ம ஹார்டஸ்ட் ரூட்டை சூஸ் பண்ணுவோம். நம்ம வரும்போது எப்படி வந்தோம்? வரும்போது எப்படி வந்தோன்னு தெரியலையே. சரி கொண்டு வாங்க. தட்டிட்டு சிக்கிறேன். ஏன்னா கைஸ் போய்கிட்டே இருக்கணும் கைஸ், நிற்கவே கூடாது கைஸ். அவ்வளோதான். நின்னீங்கன்னா கொஞ்சம் பஞ்சாயத்து, நிற்காம போயிட்டே இருக்க வேண்டியதான். வந்தாச்சு. ஆக்சுவலி மலை ஏறி முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபுல்லாகவே ஸ்லோப்பு தான். எனக்கு வந்து ஏறுறது பிரச்சனை இல்லை, இறங்குறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஆனால் ஏறுறதை கம்பேர் பண்ணும்போது எனக்கு வந்து இறங்குறது ரொம்ப பெட்ரு. ஏன்னா இறங்கும்போது கால் எட்டும், ஏறும்போது கால் எட்டாது. சரி வாங்க போகலாம். கோபுரம் ரெக்கார்ட் ஆகுதா? மறுபடியும் மேலாம் ஏற முடியாது. இங்கே பாருங்க, நல்லா இப்படி இருக்கு. நேரில் கிடக்கு நினைக்கிறேன் கோபுரம். அவ்வளோதான். நல்லா ஆஃப் ரோடு கேஸுது. நான் சொல்கிறேன்ல, எந்த பைக்லாம் வரலாம். ஸ்கூட்டி பெப்பில் கூட வந்துருந்தாங்க பார்த்தீங்களா. கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் டீமாக வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். சோலோ ரைடு தான் வாரீங்க அப்படின்னா நல்ல ஒரு அட்வென்ச்சர் பைக்காக, அதாவது அட்வென்ச்சர் பைக்கை யார்ட்டையும் ஃப்ரெண்டுகிட்ட கடனாக வாங்கிட்டு வரக்கூடாது. நல்லா ஓட்டி ட்ரெயின் பண்ணிட்டு வரணும். அப்போ தான் தப்பிக்க முடியும். இல்லாட்டி நீங்கள் மேலே இதை பார்த்தோன்னே மனசு விட்ருவீங்க.
ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா எந்த பைக் வேணால் வரலாங்க. ஓரளவுக்கு மேலே 2 பேர் இருந்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணி போயிடலாம். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இந்த வண்டியுமே நான் நல்லா மேலே ஏற்றிட்டேன். அதுக்கப்புறம் ஒருத்தன் பிடிக்க சொல்லி தான் நான் வண்டி கீழே இறக்கினேன். ஏன்னா எனக்கு ரிவர்ஸில் கால் இட்டாது. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. வந்தீங்கன்னா ஜீப்லாம் பிடிச்சி ஒன்ஸ் இங்கே வந்துட்டு பார்த்துருங்க கைஸ். ஜீப் வந்து கீழே இருந்தே இருக்குது, வாகமான்லேருந்து இருக்குது. நிறைய பேர் ஜீப்பில் வராங்க. நான் அந்த ஜீப்புக்காரர்கிட்ட கேட்டேன், ப்ரோ உள்புண்ணிலாம் எப்படி இருக்கும், உள்புண்ணி வந்து போயிடலாமா பைக்கில், இந்தளவுக்கு ஆஃப் ரோடு இருக்குமா கேட்டேன். இது தான் ஆஃப் ரோடு, உள்புண்ணிலாம் இவ்வளோ இருக்காது, இதுவே ஏறிட்டிங்க அதெல்லாம் ஈஸியாக ஏறிடலாம் அப்படின்னாரு. எனக்கு அதான்டா வேணும். ஆக்சுவலி நான் ஜோயஸ்டில் தப்பு சொல்லலாம், போய் பார்த்தா தான் நமக்கே தெரியும். இவர் ஜீப்பு டிரைவர் தான். ஸோ இவர் சொன்னார் பைக் அலோடு உண்டா அப்படின்னு கேட்டால் மேலே வரைக்கும் அப்படின்னா அலோடு உண்டு, ஜீப் மட்டும் தான் அலோடு சொன்னாங்க அப்படின்னா. அப்படியும் இல்லை பைக்கு போகும் அப்படின்னாரு. பைக்கு ஃபாலோ பண்ணலாம் செய்கிறாங்க அப்படின்னா நம்ம நேராக போய் பார்த்தா தெரியும். விச் மீன்ஸ் அவங்க வந்துட்டு நம்ம ஆஃப் ரோடு ஓட்டுவோம் அப்படிங்கிறது தெரியாமல் சொல்லியிருக்கலாம். யார் மணியும் பள்ளி சொல்ல நான் விரும்பலை. ஜோயஸ்லான்னு பார்த்துருந்தீங்கன்னா கேட்டுக்கோங்க. செயின் டைட்டான செயினே ப்ளூஸ் ஆகிடும். இந்த மாதிரி அட்வென்ச்சராக ஓட்டணும், அட்வென்ச்சர் போய் கிட்ட வாங்க. அவ்வளோதான். கரெக்டாக சைடில் இந்த ஸ்கூட்டி பேப்பர் பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டி பேப்பர் வரது வந்துட்டு இருந்தானுங்க. அந்த RX 100 அதுக்கப்புறம் நிறையா பைக் வந்துச்சுல, அதெல்லாம் மேலே சைடில் போய்ட்டு தூக்கிட்டாங்க. ஒரு சைடை தூக்கி கொண்டு போய் மேலே வச்சிட்டாங்க. அது வெயிட்டு கிடையாது. ஸோ இன்னொன்று புரிஞ்சுக்கோங்க, சப்போர்ட் காலணும். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இவ்வளோ தூரம் நான் இப்போ போயிருக்கேன்ல, அவ்வளோ தூரம் போகிறதுக்குமே நீங்கள் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்போர்ட்டர் தான் வேணும். நமக்கு சிறப்பாக கொஞ்சம் ஆஃப் ரோட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தனால கொஞ்சம் ஏறி போயிட்டேன் மேலே வரைக்கும். நான் இன்னும் பெரிய புளுத்தி ஆகலை. நான் இப்போ வந்து level 2 தான் இருக்கேன். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு நிறையா தேவைப்படுது. இன்னொன்று என்ன கைஸ், எனக்கு வந்து ஹைட்டு கம்மி. நான் 2 டேங்கே பெட்ரோலோட இருக்கா, அது வேறு வெயிட்டு. அது உள்ள ஊற்றிலாம் பார்த்தா ஊற்ற முடியாது இப்போதைக்கு, ஏன்னா ஆல்ரெடி பெட்ரோல் இருக்குது. இதுதான் தேயிலை தோட்டத்தில் உள்ள வேலை பார்க்குறவங்களோட யூனிஃபார்மும். சாக்கு கட்டியிருக்காங்க கைஸ், பிளாஸ்டிக் சாக்கு. ஆனால் இங்கெல்லாம் வந்துட்டீங்க உங்களுக்குலாம் ஸ்கில் வந்து டப்புன்னு அப்டேட் ஆயிரும். எது இதோ நேராக போய்ட்டு அப்புறம் ஒரு சாயக்கடை உண்டு. சாயக்கடை போய்ட்டு அதில் ஒரு பெரிய மரம் உண்டு. மரத்துக்கு லெஃப்ட்டு பின்ன அவரும் போய்ட்டு அவரும் பைக்கு கேரும். பைக் ஏறும் കുറച്ച് മേലി ഒതുക്കാൻ സ്ഥലമുണ്ട്, അവിടെ കുറച്ച് സ്ഥലമുണ്ട്. സിറ്റി വരുന്നുണ്ട്, ഹോണ്ട സിറ്റി. ஆமாம், இந்த இடத்துல தான் நீங்கள் வந்துட்டு ரைடெலாம் வந்தீங்கன்னு வைங்களேன், ஆஃப் ரோடு நல்ல ஸ்கில் அப்டேட் ஆகுங்க. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 12 o'clock ஆகுது. நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டே பண்ணியிருந்த ஜோயஸ்டல்லேருந்து இதோட டாப்பு போகிறதுக்கு எனக்கு 45 minutes ஆச்சு. அதுக்கப்புறம் நான் அவ்வளோ நேரம் ஒரு 2 hours கிட்ட அங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணேன் நல்லா. அது மாதிரி நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க நிறையா ஜீப்பு அதெல்லாம் நான் காட்டியிருப்பேன். அந்த இடத்துல ஜீப்பே தவங்குது, இப்படி துள்ளிட்டு கிடக்கு. நீங்கள் ட்ரைவ் பண்ணி வந்தீங்கன்னாலுமே இப்போ சின்ன காரோ ஏதோ நல்ல டிரைவிங் ஸ்கில் இருந்தால் மட்டும்தான் நல்ல மேலே ஏற முடியும். ஏன்னா ரொம்ப டேர்ன் பண்ணி இப்படி 45-70 degree கிட்டத்தில் இப்படி மேலே ஏறுது. அது வந்துட்டு டேர்னிங்கில் மேலே ஏறும்போது அதுவும் இல்லாமல் ரோடு வந்துச்சு ரொம்ப சின்ன ரோடு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி வண்டியில் வாங்க, அவ்வளோதான். இந்த சின்ன காரெலாம் வந்தீங்கன்னா அவ்வளோதான், தட்டிவிங்கீழ. நீங்கள் நார்மல் காரில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் போகணும், இப்படி உருட்டிக்கிட்டே போகணும். 5-10 km ஸ்பீடில் 10 கூட கஷ்டம்தான், 5 தான். ஸோ நல்ல தண்ணி தாங்க இருக்குது. ஏதாச்சும் முன்னாடி ஒரு கடை, நான் வரும்போது ஒரு கடை பார்த்தேன். இந்த கடையில் போயிட்டு ஜூஸு தண்ணி ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு அதுக்கு அடுத்து நம்ம வந்துட்டு போக வேண்டியதான். ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குது. ஓகே, இந்த கடையில் சாப்பிடுவோமா?